ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸலில் இஃப் எரர், இஃப் என்ஏ. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த டைமில் இஃப் எரர் யூஸ் பண்ணணும், எந்த டைமில் வந்து இஃப் என்ஏ யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் எரர்னு பார்க்கலாம். ஸோ இஃப் எரர்ன்றது வந்து நீங்கள் நீங்கள் போடக்கூடிய ஃபார்முலா எரராக வந்தால் உங்களுக்கு என்ன, அந்த டைமில் உங்களுக்கு என்னவா டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ எரரில் நம்ம நிறைய எரர் பார்த்துருக்கோம். ரெஃபரன்ஸ் எரரு, என் ஹேஷ் என்ஏ, ஹேஷ் நம்பரு, அந்த அந்த மாதிரி நிறைய எரர் இருக்குது. ஸோ அந்த எந்த எரர் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஏ நம்ம கொடுக்குற என்ன வேல்யூ கொடுக்குறோம், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே பண்ணும் அந்த எரர் டைமில். சப்போஸ் வந்து அந்த அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கு தேவையான ரிசல்ட் என்னவோ அது ரிசல்ட் காட்டும். கரெக்டாக ஃபார்முலா ஒர்க் ஆகி அந்த ரிசல்ட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா ரிசல்ட்டை காட்டும். சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா அந்த டைமில் எரருக்கு நம்ம என்ன ஃபார்முலா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே பண்ணும். அதுதான் வந்து இஃப் எரர். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துலாம் அவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிள் இது போடுறேன். ஸோ 1/0ன்னு போடுறேன். ஏன்னா டிவ் எரர். ஸோ இந்த டிவ் எரர் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து இஃப் எரர் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். செக் தி ஃபார்முலா, செக் தி டேட்டா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த மாதிரி கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ டேட்டா வந்து தப்பாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இது வந்து இங்கே வந்து 10 இருக்குது, இங்கே வந்து 10 இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலாவுக்கு வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் VLOOKUP போடுறேன். ஸோ லுக்கப் வேல்யூ 53, லுக்கப் டேபிள் வந்து நான் வந்து சேலரி கொண்டு வர போகிறேன். ஸோ சேலரி என்னது, 4th காலமா 0. ஸோ இந்த டேட்டா இருந்தது, ரிசல்ட் வந்துருச்சு. சப்போஸ் வந்து நான் இல்லை, இங்கே டேட்டாவே இல்லை, அது கொடுக்குறோன்னா வச்சுக்கோங்க. ஸோ என்ன எரர் வரும், ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் இஃப் எரர் கொடுத்தீங்கன்னா, ஸோ முன்னாடி அந்த VLOOKUP போட்டிருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து இஃப் எரர் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும். இப்போ வந்து என்ஏ தானே, நாட் ஃபவுண்டு. ஸோ நாட் ஃபவுண்டுன்னு கொடுக்குறோம். ஸோ நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ இதே வந்து இருக்கிற டேட்டா வந்துச்சுன்னா உங்கள் டேட்டா டிஸ்ப்ளே ஆகும். இல்லாத டேட்டா போட்டிங்கன்னா நாட் ஃபவுண்டுன்னுன்றது வரும், ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஃபார்முலாவில் வந்து இங்கே வந்து சேலரி வந்து 4th காலமா, அதுக்கு தெரியாமல் நான் வந்து 5த்துன்னு போட்டுறேன், ஓகேங்களா. 5த்துன்னு போட்டாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஃபார்முலாவே தப்பு. அதாவது நம்ம கொடுத்த ரேஞ்சில் டேட்டா இருக்குது, ஆனால் நம்ம ரைட் பண்ண ஃபார்முலா தப்பு. ஸோ அந்த டைமில் வந்து நாட் ஃபவுண்டுன்னு போட்டால் அந்த இது வந்து நம்ம வந்து இல்லை, இந்த டேட்டாவே இல்லைன்னு நினச்சி விட்ருவோம். அப்படி விடக்கூடாது. அப்படி பண்ணால் நம்ம தப்பு இல்லை. ஸோ அது ஃபார்முலா தப்பு. அந்த ஃபார்முலா தப்புன்றதை காட்டணும். ஸோ நான் இந்த என்ஏ வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நாட் ஃபவுண்டுன்னு வரணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் என்ஏ ஃபார்முலா இருக்குது. ஸோ அது எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம இஃப் எரர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலாவே தப்பாக ஏதோ ஒரு தப்பு என்ஏ வராமல் மற்ற இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ஏ எரருக்காக நீங்கள் நாட் ஃபவுண்டுன்றதை யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இஃப் என்ஏன்னு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ அது ஷோ பண்ணுறாருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது இஃப் எரர் போடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி காட்டும் பாருங்கள், என்ஏ வராது. ஏன்னா ரெஃபரன்ஸ் எரர். ஸோ நம்ம கொடுத்த ரெஃபரன்ஸ் வந்து தப்புன்னு அர்த்தம். ஸோ தப்பான ரெஃபரன்ஸ் எரரை காட்டுறதுக்கு பதில் நாட் ஃபவுண்டுன்னு காட்டும். ஸோ இது தப்பு. ஸோ நம்ம வந்து இதுவே நம்ம வந்து
இஃப் என்ஏ யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இஃப் என்ஏ யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ எதுக்கு நாட் ஃபவுண்ட்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா, இது எரர்ன்னு கரெக்டாக காட்டுச்சு. இப்போ நான் இஃப் என்ஏ போட்டிருக்கோம், ஆனாலும் வந்து இந்த ஃபார்முலா தப்பாக தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஃபார்முலா கரெக்ட் பண்ணிடலாம். கரெக்டான ஃபார்முலா போட்டோம். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகி ரிசல்ட் வந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து கொடுத்த டேட்டா வந்து இல்லவே இல்லைன்னா ஸோ நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும். ஸோ என்ஏ இல்லாமல் போட்டிங்கன்னா ஸோ இந்த என்ஏ ரிசல்ட் எரர் வந்தால் மட்டும்தான், என்ஏ வந்தால் மட்டும்தான் இது வந்து நாட் ஃபவுண்டுன்றது இந்த வேர்டு வரும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன எரர் வருமோ அந்த எரர் ஷோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான சொல்யூஷன். ஏன்னா நம்ம ஃபார்முலா தப்பு பண்ணோமா, இல்லை டேட்டாவில் அந்த நம்ம பர்ட்டிகுலர் சர்ச் பண்ணுற டேட்டா இல்லையான்றது தெரியாது. ஸோ எல்லாமே வந்து இஃப் என்ஏ யூஸ் பண்ணி பழகுங்க. அதாவது நம்ம நாட் ஃபவுண்டு இந்த சொல்யூஷன் இதுதான் பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் இஃப் என்ஏ யூஸ் பண்ணுங்கள். வெரி யூஸ்ஃபுல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.